இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிறை கொண்டாடும் இந்நாளில் இன்றைய நற்செய்தியில் உயிர்த்த இயேசு அருகில் இருந்தும் அவரை கண்டு உணர முடியாதவாறு சீடர்களின் கண்கள் அறியாமை என்னும் இருள் திரையால் மூடப்பட்டிருந்தன. இயேசுவின் பாடுகள், சிலுவை மரணம், இறுதியாக மாட்சிமிக்க அவருடைய உயிர்ப்பு ஆகியன திடீரென்று தோன்றி நடைபெற்ற ஒரு நிகழ்வு அல்ல. அவை படைப்பின் தொடக்கத்திலேயே இறைத்தந்தையால் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டன. ஆதாம் ஏவாள் இருவரின் கீழ்ப்படியாமையால் விளைந்த பிறப்பு நிலை பாவத்தை போக்குவதற்காக தன் மகனையே அனுப்பி நம் பாவங்களுக்கு பரிகாரமாக கல்வாரியில் பலியாக்கி 3ஆம் நாள் மாட்சியோடு உயிர் பெறச் செய்தார். இதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த இறைவாக்கினர்கள் வழியாக அறிவித்துக் கொண்டே வந்தார். இஸ்ராயல் மக்களும் அவளோடு மெசியாவை எதிர்பார்த்தார்கள். ஆனால் பதவி ஆசை கொண்ட பரிசேயரும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் இயேசுவை மெசியா என அறிந்திருந்தும் பதவி ஆசையினால் அதிகாரம் போதையினால் தாங்களும் ஏற்றுக்கொள்ளாமல் பாமர மக்களையும் தூண்டிவிட்டு இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். இயேசுவோடு பணி வாழ்வில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட திருத்தூதரும் 3 வருடங்களாக அவர் செய்த அருஞ்செயல்களை கண்டிருந்தும் 3 முறை பாடுகளே அறிவித்து தாம் சிலுவை மரணம் எய்தி 3ஆம் நாள் வெற்றி வீரராக எழும்ப போவதாக சொல்லியும் அவர்களின் ஊனக்கண்கள் இருள்திரை என்னும் அறியாமையினால் மூடப்பட்டிருந்தன. அதனால்தான் உலகின் ஒளியாகிய இயேசு எம்மாவு செல்லும் வழியில் அவரோடு சோகமாக உரையாடிய திருத்துதரை இறைவாக்கினர் உரைத்த யாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே என்று சாடுகிறார். அருகில் நிற்பவர் இயேசு என்பதை கண்டுணரவில்லை. நாமும் தினசரி திருப்பலியில் பங்கெடுத்து அவரது உடலை உண்டு மறையுரைகள் கேட்டும் கூட நம் ஊனக்கண்களையும் அறியாமை ஆணவம் என்ற இருள் திரை மூடியுள்ளது. நம்மோடு பேசுபவர், உரையாடுபவர், உறவாடுபவர் மெசியாவாகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் என்று கண்டு உணர்வோம். சிந்தித்து திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே
ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியானது தங்களுடைய பிறந்த நாள் விழாக்களை கொண்டாடி ஆண்டவுக்கு நன்றி செலுத்துகிற அன்சிகா, ஆப்லின் சித்ரா, ஜோசப் ராஜ் தனது 40வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி மகிழ்கிறார்கள். இந்த 3 பேருக்கும் ஆண்டவர் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் நீண்டாயிலும் தர வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் திருப்பலியானது கேத்தலின் 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறவும், PV ஆண்டனி அவருடைய குடும்ப நலன்களுக்கு கருத்துக்களுக்காக நிறைவேற வேண்டும் என்றும், திருத்தந்தையினுடைய சிறப்பான கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும், சித்ரா அவருக்கு நல்ல உடல் சுகப்பிரசவம் கிடைக்க வேண்டும் என்று நாமை திருப்பலியிலே இவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இவருடைய தேவை அனைத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றும்படியாய் மன்றாடும். மேலும் திருப்பலியானது உடைகளை வாழ்ந்து மறித்து போன தொம்மா குரூஸ், லூர்தம்மாள், அல்போன்ஸ், கமலம், ரவி, பெனடிக்டா, மர்சிலா, மரி, உத்திரிநாதன், தோமஸ், பெரிய நாயகம், ராஜாமணி, செல்லம்மாள், சூசை, ஆந்தோனி, நிக்கோலஸ் ஆகியோருடைய ஆண்மையை பாற்றை ஜெபிப்போம். அதனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இலைப்பாற்றை தரும்படியாய் மன்றாடுவோம். பிரியமானவர்களே, இன்று பாஸ்கா காலத்தினுடைய 3வது ஞாயிறில் இருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு தன்னுடைய சீடர்களோடு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிற நிகழ்வை பார்க்கிறோம். இன்னைக்கு எம்மாவு சீடரோடு இயேசு வழி நடந்தார். இயேசு அவளோடு இருந்ததை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்றெல்லாம் இன்னைக்கு வாசிக்க கேட்கிறோம். நன்மையான ஒரு திருபலி. இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு நான் பல முறை நான் தான் அப்படின்னு மூச்சு விடாம சொன்னா கூட அவங்க என்ன பண்ணாத உணர்ந்து கொள்ளவே இல்லை. நீங்களும் நானும் அப்படிதான். இயேசு நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனால் நம்மால அதை பல கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனை வருகிற போது இயேசுடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்ளாத நேரங்களுக்காக மனவருந்து இப்போது பாப மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். அனைவரும் அமருவோம். நாங்கள் உண்மையான அன்பு, உறுதியான உறவுகள், அன்பான குடும்பங்கள், ஆழமுள்ள விசுவாச வாழ்வு இவற்றை விட்டுவிட்டு எதிர் சக்தியான போட்டி, பொறாமை, இழிவான செயல்பாடுகளில் ஈடுபாடு காட்டியதற்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னியும் இறைவா, மன்னியும். நன்மை படைத்த கடவுள் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்துள்ளார். ஆனால் அவர் செய்த அத்தனை அற்செயல்களை மறந்து பிரிந்து கடவுளின் உறவுக்கு முற்றுப்புள்ளி வைத்த தருணங்களை நினைத்து மனம் வருந்துகிறோம். மன்னியும் இறைவா, மன்னியும். வளர்ந்து வரும் இச்சமூகத்தில் பல குடும்பங்களில் பெற்றோர்களை மதிக்காமல் திரியும் பிள்ளைகள் மற்றும் வழிகாட்டல் இல்லாத இளைஞர்கள், இவர்களை பேணி காக்க முடிந்தும் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறோம். அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னியும் இறைவா, மன்னியும்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். கண்களை மூடி கரங்களை மஞ்சுக்க வச்சு நெஞ்சுக்கு நேரம் வச்சுங்க. நீங்கள் எம்மாவூஸ் இடங்களுடைய இந்த நிகழ்வை வாசிக்கிறோம். இந்த பயணத்தை நிறைய விபிலியர்கள் சொல்றாங்க. எம்மாவூஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எம்மாவு அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவரே எங்களோடு தங்கும். நம்முடைய ஜெபம் அதுவாதான். ஆண்டவரே எங்களோடு தங்கும். சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே எங்களோடு தங்கும். கண்ண முடியுங்க. நம்ம கேட்கிற வசனங்கள் எம்மாவூசர்கள் இயேசுடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ளவில்லை அப்படி பார்க்குறோம். முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, அந்த இறை வார்த்தை வாசித்த போது, நற்கருணையை அப்பம் பிட்ட போது அவர்கள் கண்கள் திறந்தன. நம்ம கூட இந்த திருப்படியில் கலந்து கொள்கிறோம். இறை வார்த்தை வாசிக்கப்பட இருக்கிறது. நற்கருணை இயேசு இது என் உடல் ரத்தம் என்று பிட்டு நம்ம கொடுக்க இருக்கிறோம். நம்முடைய கண்களும் திறக்கப்பட வேண்டும். நாம் அந்த அனுபவத்தை உள்வாங்கியவளாக வாழ இயேசுவோடு இருக்கிறார் இந்த நம்பிக்கையில பயணிக்க அருள் வேண்டுவோம். இறைவா, புதுப்பிக்கப்பட்ட இளமை உணர்வுடன் உமக்கள் இன்றும் மக்களிப்பார்களாக. அதனாலும் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரும்பத்துடன் உறுதியான நோக்குடன் காத்திருக்க நீ செய்வீராக. உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு தூய ஆவியால் நிரப்பப்பட்ட புனித பேதுரு எருசலேம் மக்கள் முன்னில் ஆற்றிய முதல் உரையை இவ்வாசகத்தில் கேட்கின்றோம். தாவீது அரசரின் இறைவாக்கினின்படி கிறிஸ்து சாவிற்கு உட்பட்டவர் அல்ல, அவரே வாழ்வின் அதிபதி என்பதை உணர்வோம். மரணத்தை வென்ற இயேசுவை விண்ணில் தேடாமல் நம் உள்ளத்தில் தேடுவோம். எனவே
உயிர்த்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து நமது வாழ்வை நன்மைகளால் நிறுத்திட கவனமுடன் இவ்வாசகத்திற்கு செவிமடும். இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 22 33 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 வருடம் சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னாரென்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். தூயவனை படுகொலியை காண விட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். அவரது உடல் படுகொலியை காண விட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்திலும் உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒரு கரமும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே, உம்மை நான் பிரிந்து சென்றாலும் என்னோடு தங்கும் ஆண்டவரே,
என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் ஆண்டவரே என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் ஆண்டவரே. அழிந்து போகும் செல்வங்களான பொன் வெள்ளியால் நாம் மீட்கப்படவில்லை, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டுள்ளோம். கவலையோடும் ஏமாற்றங்களோடும் நம் வாழ்வின் பயணத்தை தொடர்கின்ற வேளையில் உயிர்த்த ஆண்டவர் ஒவ்வொரு திருப்பலியிலும் இறை வார்த்தை வழியாகவும் நற்கருணை வழியாகவும் நம்மோடு தங்கி நமக்கு வலிமை அளிக்கிறார் என்கின்ற சிந்தனையோடு இவ்வாசகத்திற்கு இரண்டாம் வாசகம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசு மறுவட்ட ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை சொற்றொடர்கள் 17 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படி தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தின் என்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன் குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தி உள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் என்று மகிழ்வோம், ஆனந்தமுடன் ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதின செய்திருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கான செய்தி அத்தியாயம் 24 இறை திருவசனங்கள் 13 to 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்கள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவுள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்களின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர் உரையாடி கொண்டும் விழாவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவளோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்கள் கிளியப்பா என்னும் பெயருடைய ஒருவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்கள் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவரிடம்,
என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றி தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயேல் மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாலும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்கு உள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகும், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களில் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறை வாக்கினர் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றான். மேலும் மோசே முதல் இறைவாக்கினவர் அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கி கூறினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக் கொண்டார். அவரிடம், எங்களோடு தங்கும், இரளில் மாலை நேரம் ஆயிற்றே, பொழுதும் போயிற்றே என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவளோடு சென்றார். அவளோடு ஒரு பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவளுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவளும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவரிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அந்நேரம் முதலே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கு 11 அவரோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாக உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிற்கும் போது அவரை கண்டு உணர்ந்ததையும் கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லணும். இங்க இருக்கிற யாருக்கு எதிர்பார்ப்பு ஒன்று இல்லவே இல்லை? சும்மா அரசியல்ல சொல்றாங்க, யார் வர போறா, நிறைய கருத்து கணிப்புகள். ஐயோ, தினந்தோறும் நேற்று ஒருத்தர் பேசுறார், அவரே வேலைக்கு மாற்றி பேசுறார், நாளைக்கு வேற பேசுவார் நினைக்கிறேன். அதே பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் நிறைய ஓட்டு வரும், யங்ஸ்டர்ஸ்லாம் அவர் பின்னாடி தான் அலையிறாங்க, இல்லை இவங்களுக்கு தான் கிடைக்கும், அவங்களுக்கு சுத்தமாக கிடைக்காது அப்படிலாம் இன்னைக்கு நிறைய பேர். ஆருடம்னா தெரியும் எனக்கு, தமிழில் தெரியுமா ஆருடம் என்னது? சொல்லுவாங்க, கணித்து சொல்கிறாங்க. நிறைய கணிப்புகள், நிறைய டிவி எல்லாம் இப்போ இந்தியாவே உலக நாடுகளே என்னவா, இந்தியா தமிழ்நாட்டை ஒரே கங்கணம் கட்டி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறான். நம்ம அதை விட்டுடலாம், அது பெரிய அது உள்ள போக வேணும். சார், நீங்கள் நான் இப்போ குடும்பம் அப்படி வச்சுக்கலாமே. ஒரு நிகழ்ச்சி நான் வாசித்தேன். அவை அந்த நிகழ்ச்சி இந்த நாளோடு இந்த நற்செய்தி வாச தொடர்படுத்தி பேச ஆசைக்கிறேன். வச்சுக்கலாம். ராஜா ராணி பேர், ராஜா ராணின்னா இல்லை, ராஜா ராணி 2 பேரும் பேர் வச்சுக்கலாமா? புருஷன் பொண்டாட்டி திருமண வாழ்வு இணைந்து 20 ஆண்டுகள் திருமண வாழ்வில் வாழ்ந்திருக்கிறான். நல்லா கேளுங்க, 20 ஆண்டு கால திருமண வாழ்வு. ஒரு நாள் மனைவி சொல்றான் வீட்டுக்கார பார்த்து, இனிமேல் நான் எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ள விரும்புகிறேன். உங்ககிட்ட எதிர்பார்ப்பு, நிறைய பொண்டாட்டிக்கு எதிர்பார்ப்பு இருக்குமா இல்லையா? புருஷன் இருக்குமா இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? தலையை ஆட்டிங்க. ஆமா இல்லை ஆமா. எனக்கு தலையாட்டி பொம்மை தெரியும் எனக்கு. இனி நான் குறைத்து கொள்ள விரும்புகிறேன். என்ன பாரு, எனக்கு எதிர்பார்த்து உங்களுக்கு தெரியும், எதிர்பார்ப்பு டேஷ் ஏமாற்றம். கரெக்ட், எல்லாம் தெளிவா. எதிர்பார்ப்பு எங்கே இருக்கும் அங்கே நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும். அப்போ அவங்க சொல்கிறான், எதுக்குங்க அவங்ககிட்ட எதிர்பார்த்து நான் ஏமாந்து போகிறேங்க. அதனால் எதிர்பார்ப்பு குறைகிற போது
ஏமா இங்க பேசு. எதிர்பார்ப்பு குறைகிற போது என்ன இல்லை, ஏமாற்றம் குறைந்து போகிறது அப்படின்னு. அதனால எதனால உங்களுக்குள்ள இந்த பிரச்சனை? எதிர்பார்ப்பை பற்றி நான் அப்படி யோசிச்சு கொண்டு இருந்தேன். நிறைய எதிர்பார்ப்பு. நம்ம சும்மா இன்னைக்கு செய்தியை விட நியாயமற்ற எதிர்பார்ப்பு. இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டான். ராஜா ராணி சொன்னல, தொடக்க காலத்தில் சொல்கிறாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் நிறைய வேலை செய்யணும், நிறைய சம்பாதிக்கணும், குடும்பத்தை பாருங்கள், நம்ம இப்போ தான் தொடங்கியிருக்கோம் வாழ்க்கையை, இன்றைக்கி பணம் காசு எல்லாம் முடியாது, நீங்கள் வந்து ஓவர் டைம் செய்யுங்க. இப்போ நிறைய பேர் கடை வச்சுருக்காங்க தெரியல, ஞாயிற்றுக்கிழமை கடை வைப்போம். நம்ம பாருங்க நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை கடை வைப்பான். ஒரு நாள் லீவு தானே, வேலையை சம்பாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் சொல்லிட்டு நிறைய பேர், நான் தப்பாக சொல்கிறேன். அப்போது அந்த மனைவி சொல்கிற, போய் சம்பாதிங்க, நிறைய பொருள் எடுத்துவாங்க, நிறைய சம்பாதிங்க. அவரும் பொண்டாட்டி சொன்னால் எனக்கு தெரியும், எனக்கு தான் புருஷங்க பாவம். பொண்டாட்டி சொன்ன என்ன ரஞ்சிதம் வீட்டுக்கார சொல்கிற வச்சு கேட்பாரா, எங்கே இருக்காரா, இப்படிதான் போட்டு வாங்கி கட்டிக்க. அவரும் போறாரு வேலை செய்யறாரு. இந்த அம்மா சொல்லுது, நீங்க மோசங்க, நீங்க முதல் மாதிரி என்கிட்ட உட்காந்து பேச மாட்டீங்க, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டீங்க, எப்பா பாரு வேலை 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 வேலை, பணம் பணம். இந்த நாக்கு இருக்குல்ல பொண்டாட்டிங்க, கவனிங்க, உங்களுக்கு தான் அந்த பிரசங்கமே. இப்படியும் பேசுவீங்க. பாவம் இந்த ஆம்பளைங்க, ஐயோ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நியாயமற்ற எதிர்பார்ப்பு. நீங்க ஒரு மனசாட்சி வேணுமா? நீங்க தான் சொல்றீங்க, பாவம் அந்த ராஜா ஓடி ஓடி உழைக்கிறார், ஓடா தேய்ந்து போகிறார். அப்புறம் சொல்றீங்க நீங்க முதல் மாதிரி இல்லை, நீங்க டைம் ஸ்பெண்ட் மாட்டுறீங்க, எனக்கு அதை பண்ணல இதை பண்ணல, ஒரே புறம்பு. முதல் எதிர்பார்ப்பு தெளிவற்ற எதிர்பார்ப்பு சொல்றாங்க. தெளிவற்ற எதிர்பார்ப்பு. மனைவி எல்லாம் சொல்லுங்க, மனைவிக்கு பிறந்த நாள் வருது சரியா, திருப்பி வீட்டுக்கு அரைச்சிப்போம். மனைவி சொல்றாங்க, எனக்கு இந்த பிறந்த நாளைக்கு டேஷ் டேஷ் டேஷ், முதல்ல என்ன வேணும், நக்கலஸு, அப்புறம் சாரி ட்ரெஸ்ஸு, எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதை வாங்கி தாங்க. எங்கள் பொண்டாட்டி தானே நான், ஊரெல்லாம் செய்கிறீங்க, உங்கள் அம்மாவுக்கு செய்கிறீங்க, தங்கச்சி செய்கிறீங்களா, அப்போல்லாம் கணக்கு பார்க்க மாட்டீங்க, எனக்கு செய்யும் போது தான் உங்களுக்கு வலிக்குமா? சரி, பாவம் பாவம் இந்த ராஜா மாட்டி முடிக்கிறான்னு நினைக்கிறேன். எல்லாம் வீட்டுக்கு அப்படி தான் இருப்பீங்க பாரு. சரி, அவர் என்ன பண்ணுறாரு, அவரு ரொம்ப பெரிய சம்பாதியம் இல்லை, அவே ஒரு நல்ல ஒரு சாரி, அந்த மனைவிக்கு கொஞ்சம் விலை உயர்ந்த ஒரு சாரியை வாங்கிட்டு அன்பா தன் போகிறார். என்னாச்சு கதை? எடுத்தோன்னு நான் சொல்லுங்க பொண்டாட்டிங்க, கரெக்டாக சொன்னோம், பொண்டாட்டிங்க சொல்லுங்கள். அந்த சாரியத்தை, இந்தம்மா உனக்கு கல்யாணம் பர்த்டேக்கு என்னால் முடிஞ்சதுமா, நீ நிறைய கேட்டேன், பட் இருந்தாலும் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த கலர் என்கிட்ட முதல்ல இருக்கு, இதே கலரை வாங்கி தருவீங்க? எத்தனை முறை சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, வேற கலர் வாங்கி தர தெரியாத, என்ன இவ்வளோ மட்டமாக வாங்கி தருங்க, 1500 ரூபாய் போடுவேன், ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா என்னவா? பாவம் ராஜா. அந்த நிகழ்ச்சி எனக்கு ராஜா மேலே தான் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. தெளிவற்ற என்ன கேட்குறோம், அவங்க சூழ்நிலை என்ன, ஓகே. அப்போ நீ நான் முடிவு சொல்கிறேன், நான் சாமியாரான புதுசில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அக்காக்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் புடவை இருந்திருந்தேன். அதாவது சாமியாரான புதுசு ஒரு குடும்பத்தை ஒரு 4 வாங்கி கொடுத்தோம் பாருங்களேன், ஒரே சண்டை. பச்சை கலர் ஜிங்குச்சான், சிவப்பு எனக்கு என்ன, நானும் புடவை கிடையாது, வியாபாரம் வச்சுருக்கேன், நான் புடவை வியாபாரம் ஏதோ போனோம், ஒருத்தர் விட்டு வாங்கித்தாங்கன்னா எனக்கு இது பிடிக்கல, அந்த கலர் சரியில்லை, இது இன்னும் டார்க்காக இருக்குது, இது இன்னும் லைட்டாக இருக்குது, அன்றைக்கி விட்டாங்க. என்னத புடவை வாங்குறது யாருக்கும் வாங்கி தரதே இல்லைங்க. தெளிவற்ற ஒரு எதிர்பார்ப்பு. 3வது பார்த்தேன், இவங்க லைஃப்பை ராஜா ராணி நிறைவேறாத எதிர்பார்ப்பு. இவங்க கல்யாணம் ஆன புதுசில் முடிவெடுப்பாங்க, இப்போலாம் பிளான் பண்ணுறாங்களே, கல்யாணம் ஆன 2 வருஷத்தில் ஒரு வருஷம் ஒரு குழந்தை பெற்றுக்கணும், அப்படியே ஒரு 5 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பெற்றுறோம், சரியா 2 குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க. போதாத காலம் என்ன ஆச்சுன்னா, இவங்க ஒரு ஆக்சிடென்ட்டில் மாட்டிட்டாங்க. அந்த பெண், அந்த ராணிக்கு கருத்தரிக்கக்கூடிய அந்த ஒரு திறன் இல்லாமல் போகுது, அவங்க குழந்தை கன்சீவ் ஆக முடியாது. என்ன பிளானு, ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை, 2 குழந்தை, ஒன்றுக்கே வழியில் 20 வருஷமாக ஆச்சு, அவங்களுக்கு என்ன இல்லை, குழந்தையே இல்லை. நிறைவேறாது, இது முடியாது. கடைசியாக நம்ம யோசிச்சு பார்த்தேன், இங்கே உங்களை வச்சு என்ன வச்சுப்போமா, அதீத எதிர்பார்ப்பு. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 10th ரிசல்ட் வந்துடுச்சு, எதில், சிபிஎஸ்க்கு வந்துச்சா, படிக்கவே மாட்டேன், படித்ததெல்லாம் ஞாபகம். ஆண்டவரே இப்போ உட்காந்துருப்பார் பசங்கள்லாம், அப்படியே எல்லாம் படித்தது எல்லாம் ஞாபகம் வரணும். அதீத எதிர்பார்ப்பு.
கார் வாங்குறாங்க சில பேர்லாம், அப்படியே ஓட்டும் பயங்கரமாக 200, இந்த ரோட்டில் 200 ஓட்ட முடியுமா பாருங்க. அந்த வால்பாறையில் பாவம் ஒரு 9 பேர் செத்து போயிட்டாங்க. எனக்கே தெரியல, வால்பாறை நான் பல முறை போயிருக்கேன், ஒரு ஆக்சிடென்ட்ல எப்படி ஒன்றான்னு தெரில, தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். 9 பெண்கள் கூட பாவம் அந்த ஸ்கூல் டீச்சர்ஸு அவங்க இறந்து போகிறாங்க. அப்போது அதீத எதிர்பார்ப்பு முடியாதுங்க. இப்போ உட்காந்து படிக்கிற நீங்கள் அத்தனை பேருமே ஒரு சில விஷயம் மறந்துடுவோம் நம்ம, இல்லை அப்படி தானே? எல்லாம் ஞாபகம் வச்சு 100க்கு 100 வாங்கின ஆசைப்படும் சில நேரத்தை செய்ய முடியாது. நமக்கு இருக்க கார் 80 போவோம், 9 போனால் 100 தான் போவோம். அது ரொம்ப ஹைவேஸ் போனால் 120 போகலாம். ஒரே மூட்டை 200 போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போய் எங்கேயாவது என்ன ஆவீங்க? ஆக்சிடென்ட் தான் ஆக முடியும், வண்டி ஃபஸ்ட்டு போவாது. அப்போ நான் இவங்க யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னா, இன்னைக்கு வசனம் பழகாய் நாங்கள் அவனை எதிர்பார்த்தோம். யார்கிட்ட? எம்மாவூசியர்கள் என்ன சொல்கிறான் வசனம் சொல்லுது, நாங்கள் என்ன பண்ணோம்? அவர்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தோம். என்ன எதிர்பார்த்தோம்? அவர் பயங்கரமாக பண்ணுவார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார். இப்போ நம்ம கூட எதிர்பார்த்துருக்கோம். அடுத்து வரப்போகிற யாரு? அவர் யார் வரப்போகிறா? அவங்க கொடுக்குற ஐயோ ஆண்டவரே, நான் இப்போ பார்க்குறதே விட்டேன். இந்த தேர்தல்லாம் என்னால் முடியல. ஏன் சொல்ல, இஷ்டத்துக்கு அள்ளி விட்றானுங்க, இஷ்டத்துக்கு பயங்கரமாக வாயில் வருதெல்லாம் சொல்லிட்டு இருக்கானு நிறைய பேர். ஐயோ தாங்க முடியல. அவர்கள மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக நிறைய எதிர்பார்ப்பு. மக்கள் இந்த ஆட்சி வந்தால் நல்லா பண்ணுவாங்களா, இவங்ககிட்ட கொடுக்கலாமா, அவங்ககிட்ட கொடுக்கலாமா, இவங்க நமக்கு நல்லா செய்வாங்களா, அவங்க நல்ல செய்வாங்க, பொதுவான விஷயங்கள் எல்லாத்துமே இருக்கு. அப்போ இந்த எம்மாவூசியர்களுடைய அந்த நிகழ்ச்சியை நான் அப்படியே தான் பார்க்க ஆசைப்படுறேன். அவங்க முதல்ல வசனம் அவங்க எதிர்பார்த்த, நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இஸ்ராயேல் மீட்க போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். நான் சொன்ன இந்த முதல் 3 அப்படி கொண்டு வந்துடலாம். நியாயமற்ற, தெளிவற்ற, அதுக்கப்புறம் நிறைவேற்றப்படாத. இயேசுடைய பணி என்னன்னா, அவருடைய இறையாட்சி கனவை நனவாக்க வந்தார். ஆனால் இப்போ எப்படி, இப்போ நிறைய பேர் இந்த பொம்பளை பஸ் சொல்லணும், அப்புறம் பேசுகிறேன் பார்த்து சொன்னால் எல்லாம் ஓகே, எங்கால் தான் யார்? டிவிகே இதோ உட்காந்து பாருங்க, எல்லாம் ஒரு மாய உலகில். அது பார்த்தோன்னே அவர் வந்தாலே போதும். ஐயோ, ஒரு பொண்ணு சொல்லுது, எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, நான் அது கூட போடலங்க, அவரை பார்க்க வந்திருக்கேங்க நாங்கங்க. அந்த வாயில் கூத்தணும், அதை மூஞ்சிலே. அவர் இந்த அம்மாவுக்கு எக்ஸாமே தருவார், என்ட்ரன்ஸ் எக்ஸாம். வந்திருக்கேங்க. பார்த்தீங்கன்னா இந்த எதிர்பார்ப்புகளை சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் எதிர்பார்த்தாங்க. இயேசு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். இவர் உள்ளே வந்தானே அடித்து நொறுக்க போகிறார். இவர் பயங்கரமான, உங்களுக்கு தெரியும், நீங்கள் பல முறை சொல்லுங்கள், சீடர்கள் எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. அதில் தீவிரவாதி சீமோன் ஒருத்தர் இருந்தார். ஒவ்வொரு வித்தியாசம். அவங்க எதிர்பார்த்து என்னன்னா, இயேசு இப்போ ஒருத்தர் வர போகிறார். இப்போ நீங்கள் சொல்லுங்க, வேகை வச்சுக்கலாம், விஜய் வச்சுங்க, யாராவது வச்சுங்க, வராரு பாருங்க, அடி போகலாம், இன்னைக்கு கலக்க போகிறார், தூள் பண்ண போகிறார். இல்லை, இயேசுடைய அவங்க பார்த்த எதிர்பார்ப்புகள் வேற, இயேசுடைய பார்வை வேற. அவங்கதான் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னைக்கு நான் அந்த நிகழ்ச்சியை சுருக்கி சொல்ல ஆசைப்படுறேன். இந்த சீடர்கள் எருசலேமில் இருந்து எம்மாவு நோக்கி போனார்கள். அவங்க எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படவில்லை. அவங்க பார்த்த கனவுகள், இவர் பார்த்தா இட பக்கத்தில் ஒருத்தன் வலது பக்கத்தில் உட்காரதுக்கெல்லாம் நினைச்சாங்க. அரசியல்ல இவர் மினிஸ்ட்ரி போட்டான். ஒருத்தன் பயமா தான் இருக்கு எனக்கு சொல்லுது கூட. அவன் வரவே இல்லை. ஆதவா நிதி அமைச்சர், அவர் கல்வி அமைச்சர், இஷ்டத்துக்கு வெற்றி பெறவே போறதில்லை. அது வேற விஷயம் சொல்றேன். அதுக்குள்ள மினிஸ்டர் யார் யார் என்னென்ன, நம்ம எங்கடா போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி என் மனதில் உதிக்குது. இதே சிந்தனை தான் நான் சொல்றேன். திருப்பி இயேசுவோடு இந்த சீடர்கள் அவதான் பார்த்தா, இயேசு இறந்த பிற்பாடு அவன் எல்லாம் என்ன பண்றான், துண்டம் காணும், துணியை காணும், மூடி போயிட்டான். ஸோ இப்போ நிகழ்ச்சிக்கு வந்துடலாம். இப்போ இவங்க எல்லாருமே எல்லாம் ஒரு இடத்துல இருக்காங்க, பயந்துட்டு, உயிருக்கு பயந்து கொண்டு வா, எங்க நம்மளையும் இவன் போட்டு தள்ளுவாங்களோ, இவெல்லாம் அவனுடைய ஆள் தானே, நீங்களாம் அவளை அம்மான வச்சுக்கிற இரு. ஒருத்தன் சொல்றான், வரட்டும், நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டா போதும். என்னது, எல்லாத்தையும் தூக்கணும் பாரு, எவெல்லாம் ஊழல் செஞ்சான் எல்லாம் ஜெயில் தான், மாற்றிடாடே உங்களுக்கெல்லாம் இருக்குடா அப்படின்னு. அவர் வர போகிறது இல்லை. எனக்கு சிரிப்பா வராதவெல்லாம் நிறைய பேர் பேசியிருக்கான், அது வேற விஷயம். வந்தீங்கன்னா பாரு, வந்தீங்கன்னா உள்ள உட்கார வச்சு உங்களை எல்லாம் பெண்ட் எடுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி. இவங்க பார்த்தீங்கன்னா இயேசுவோடு இருந்த இந்த சீடர்கள் என்ன பண்றாங்க, உயிருக்கு பயந்து கொண்டு அப்படி ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எம்மாவு சீடர்கள் ஏன் எருசலேமிலிருந்து ஏன் எம்மாவு நோக்கி பயணித்தார்கள். அவரத்தில் முதல்ல வாசிப்போம். இடத்துல வாசினா பேதுரு பற்றி வாசிக்க யோவானாச்சு. வாங்க எல்லாம் என்ன பண்ணலாம், ஆமாம் மீன் பிடிக்க போகலாம். மீன் பிடிக்க வந்தார் அவரு. அவருடைய வேலை என்ன, நான் உன்னை
மனிதரை பிரிப்பவனாக்குவேன். உன் மேல அந்த சாவி, நீ தான் இந்த பாறை, இந்த பார்வை திருச்சபை கட்டுவோம் சொன்னார. அந்த மனுஷன் சொல்றான், டேய் வாங்க வேலையா பார்ப்போம், நம்பி பிரயோஜனம் இல்லை. நான் இன்னைக்கு பார்த்துட்டே இருந்தேன், 2 நாள் 3 நாள் வெளியே போயிருந்தேன். பார்த்தா பயங்கர கூட்டம். என்ன கூட்டம்? எல்லா கட்சிக்கும் தான் கையில் கொடி வச்சுன்னு இருக்காங்க. எல்லாருக்கும் 200 500 500 அதுக்காக அங்கங்கே கொடியை பிடிச்சின்னு கத்திக்கின்னு பேங்க் கட்டையை பிடிச்சிக்கின்னு அந்த கட்சியினுடைய அந்த அடையாளத்தை பிடிச்சிக்கிட்டு அவன் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ நான் கூட யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை வாசித்த போது இயேசுவோடு இருந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? நீதான் திருச்சபை, நீதான் பாறை. அவன் இவர் நம்ம வாங்க வேலையை பார்ப்போம், வாங்க மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு அவர் தன் வேலையை பார்க்க போகிறார். இங்கே நாம் பார்த்த இந்த நற்செய்தியை வாசித்த 2 சீடர்கள் கிளியோப்பா மற்றும் இன்னொருத்த பற்றி சொல்லலை, அதை பற்றி நான் சொல்கிறேன். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? நடைய கட்ட ஆரம்பித்து விட்டாங்க. இதான் இந்த சிச்சுவேஷன். அப்போ என்ன நான் முதல் விஷயம் நான் சொல்லி முடிச்சுதான், அவங்க நிறைய பேர் ஒவ்வொரு எதிர்பார்த்தார்கள், ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள். எந்த விதமான எதிர்பார்ப்பும் நிறைவேற்றப்படவில்லை. இவரை போட்டு தள்ளினாங்க, இவரை போய் அவன் தான் காலி செதுப்பிட்டார். அப்போ இப்படியான ஒரு இக்கட்டான ஒரு தருணத்தை தான் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வசனம் இடங்காய் சொல்லுது. 11 கிலோமீட்டர் அவங்க நடந்து சென்றாங்க. ஏன் குதிரையில் போயிருக்கலாமே, கழுதையில் போயிருக்கலாமே, வேற ஏதாவது வாகனத்தில் போயிருக்கலாமே. இயேசு அவளோடு நடந்து சென்றார். வசனம் சொல்லி இயேசு அவளோடு நடந்து சென்றார். அவளோடு நடந்து செல்லும்போது கேட்குறேன், என்ன ஏதோ என்ன பேசிய உனக்கு தெரியாதா? என்னையா வழிநடையில் பேசி கொடுத்தேன். அவன் கேட்குறான், எருசலேம் உமக்கு மட்டும்தான் தெரியாதா அப்படின்னு கோவமாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா கோவமாக பேசுகிறாங்க. சைக்காலஜிஸ்ட் ரொம்ப அழகாக யார் கோவமாக இருக்காங்களோ அவங்க ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. நீங்கள் பாருங்கள், கோவத்தில் பாருங்கள், நீங்கள் அமைதியாக பண்ணி பாருங்க. மந்திரம் எனக்கு அப்புறமா நல்லா கோபத்தில் நம்ம நிறைய பேசக்கூடாதான். யார் கோபத்தில் இருக்காங்களோ அவங்க நிறைய பேசுவாங்க. வடிநடி வசனம் அழகாய் வடிநடிகளும் அவர்கள் பேசி கொண்டு வந்தார்கள். அப்போ அவங்களுக்குள்ள நிறைய கோபம் இருக்குது. நான் சொன்னேன், இப்போ நீங்கள் ஒரு சொன்ன எதிர்பார்ப்புகள், கணவனோ மனைவியோ பிள்ளைகளையோ நல்ல மார்க் வாங்க எதிர்பார்த்துருப்பீங்க, வீட்டுக்காரர் செய்யணும், இது மாதிரி சில நேரங்கள் நம்ம சில எதிர்பார்ப்பை பார்க்கும்போது அதை நிறைவேற பண்ணச்சு. அந்த கோபம் எப்படின்னா வார்த்தை, உனக்கு எவ்வளோ செஞ்சான், அப்படிலாம் பண்ணனேன், இப்படிலாம் பண்ண, டியூஷன் காமிச்சிட்டேன் இல்லையா, அவ்வளோ காசு கொடுத்து படிக்க வச்சுட்டேன் இல்லையா, என்னுடைய மார்க் வாங்கியிருக்க நீ அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், கத்தி அவ்வளோதான் கொட்டி தீத்துறோம் சொல்லுவாங்க பார்த்தீங்க அந்த மாதிரி. அப்போ இங்கே பார்த்தா சிச்சுவேஷன் நீங்கள் பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு சூழல். இங்கே பார்த்தீங்கன்னா எருசலேம் என்பது துன்பம், வசனம், இயேசு பாடுபட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்ட கல்வாரி மலை. அவங்க போன அந்த பாதை எம்மாவு 11 எதிர் திசையை நோக்கி பயணிக்காங்க. எதிர் திசை. அவங்க நற்செய்தி அறிவிக்க வேண்டிய இடம் எருசலேம். அதுக்கப்புறம் தான் அவங்க கலியில அவரை பார்த்துப்பீங்க. நம்ம பேதுருலாம் தான் சொல்கிறார், அங்கே தான் மக்களிடம் சொல்லி 3000 பேர் மனமானதை தொடர்ந்து அவங்க எதிர் திசையை நோக்கி பயணிக்கிறார்கள். நான் கூட இப்படி யோசிச்சேன், இந்த எதிர் திசையை நோக்கி பயணிக்கிறது எப்படின்னா, நீங்கள் யோசிங்களேன், நம்முடைய வாழ்வில் கூட பல நேரங்களில் பல கஷ்டங்கள் நீங்கள் எதிர்பார்த்த நான் சொன்ன மாதிரி நிறைவேறாத போது, நடக்கணும், நடந்திருக்கணும், கிடைச்சிருக்கணும், அதையெல்லாம் நம்ம அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலை அது நம்ம கை நழுவி போயிடுச்சு, ஒரு வியாபாரம் தட்டுப்பட்டு போச்சு, அந்த ஒரு கொஞ்சம் நஷ்டமாயிடுச்சு. இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்முடைய வாழ்வில் அது பொருளாதார தேவையாക്കാം, மன ரீதியாக பிரச்சனையாக, உடல் ரீதியாக பிரச்சனை, மாதிரி நிறைய விஷயங்கள் வருகிற போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஒரு ஆன்டி, நம்ம அதுக்கு எதிர்ப்பாக நடப்போம். நம்ம ஒரு விஷயம், இப்போ நீங்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும், நான் ஒரு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த குழந்தை இந்த பங்கு தான், அந்த குழந்தைக்கு ஒரு மூளையில் ஒரு கட்டி வந்துச்சு, அவங்க நிறைய செலவு பண்ணாங்க, 25 லட்சம் செலவு பண்ண அந்த குழந்தை இறந்து போச்சு. அப்போ அவங்க கோயிலுக்கே வரல. அப்போ நான் வீடு சந்திக்க போனேன். அப்போது போய் உட்காந்து பேசினேன் அவங்ககிட்ட, என்ன உங்களை நான் கோயிலில் பார்த்தேன், அதை இனிமேலாம் கோயிலில் வரமாட்டேன் ஃபாதர். ஏமாச்சு? ஆமாம் ஃபாதர், அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, என் பேத்தியை கடவுள் சாவடிச்சிட்டாரோ. சரி மண்ணா, கோயில் வாசனே வேணாம் ஃபாதர் எங்களுக்கு, நாங்கள் கோயில் கடவுளே எங்களுக்கு வேணாம். நீங்கள் பார்த்தா ஒரு ஆன்டி, அதாவது நம்ம என்னென்னா ஆன்டினா அந்த ஆன்டி இல்லை நீங்கள் நினைக்கிறது, அதுக்கு எதிர்மாறி பேசணும். அதாவது எனக்கு இதுக்கு நடக்கலைன்னா நான் அதுக்கு என்ன பண்ணுவேன், எதிர்ப்பு தெரிவிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெரிவித்தாங்க எதிர்ப்பு. எதில் இப்போ நடந்த ஒரு முக்கியமான சான்ஸ் என்ன பண்ணீங்க, மத்திய அரசு கொண்டு வந்தால மறுசீரமைப்பு சொல்லிட்டு
அது செம்ம அடி, நம்ம ஆளுங்க அடிச்சு அடியில் பாருங்க அது நின்று போச்சு. ஆகவே எதிர்ப்பு தெரிவிக்கிற போது சில விஷயம் நடைபெறாது. இங்கே பார்த்தீங்கன்னா எதிர் திசை அப்படின்னு நான் சொன்னேன்ல, எதிர் திசை. அவங்க எருசலேமில் இருந்திருக்கலாம். நான் சொன்ன இந்த பின்னணி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க மனவாட்டத்தோடு, முகவாட்டத்தோடு, நிறைய கோபத்தோடு, நிறைய வருத்தத்தோடு, நிறைய அச்சத்தோடு, நிறைய பயத்தோடு அவங்க அப்படியே கலங்கி போன வேலையில் இனி இங்கே இருந்தால் புரோஜனம், வாங்க வழியை பார்ப்போம், நம்ம ஊர் போய் சேரலாம் அப்படின்னு அவங்க எதிர் திசையை நோக்கி பயணிக்கிறாங்க. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு விஷயம், இப்போ நீங்கள் ஒருத்தர் கணவன் மனைவி சண்டை போட்டீங்க, நீங்கள் அவங்ககிட்ட வரணும் ஆசைப்படுவீங்களா, அல்ட்டி நாம் அவங்ககிட்ட ஆசைப்படுவோமா? தப்பு ஒருத்தர் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு யாருப்போ ஏ பி வச்சுங்க, ஏ வந்து பி தப்புன்றார், ஏ பிகிட்ட போகணுமா பி ஏகிட்ட வரணுமா? பி தானே ஏட்ட வரணும். நீங்கள் பார்த்தீங்களா ரொம்ப அழகான, அவங்க எதிர் திசையை நோக்கி பயணிக்கிறார்கள். ஏசு என்ன பண்ணாராம், அவங்க வரட்டம்பா, அவங்க திருப்பி போயிட்டு வரட்டும், போயிட்டு வருவார்ல, வர வரைக்கும் பார்த்துக்கலாம், என்ன இப்போ கோவமாக இருக்கா இருந்துன்னு போட்டான், ஒரு நாள் 2 நாள் பேசாம வா, நான் ஏன் பேசணும்? எத்தனை பேர் நம்ம நினைப்போம், ஆமாவே இல்லையா? வரட்டுமே, நானா தப்பண்ண, தப்பு நீ தானே பண்ண, நீ தானே கோச்சிக்கிட்ட, நான் ஒன்றும் பண்ணலையே அப்படி நம்ம வியாக்கியானம் சொல்வோம்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப ஒரு ட்விஸ்ட் நான் வைக்க ஆசைப்பட்றேன். இதுதான் இயேசு. இயேசு அவளோட என்ன பண்ணுறாரு, அவங்க போயிட்டு வரட்டும்னு வெயிட் பண்ணல, அவங்க போகிற அதே பாதையில் என்ன பண்ணுறாரு, அவளோடு தன்னை இணைத்து கொடு. வசனம் அழகாய், அவர் அவளோடு நடந்து சென்றார். சான்ஸ் ரொம்ப அழகான வசனங்க. இயேசு அவளோடு நடந்து சென்றார். நான் கூட இப்படி சிந்திச்சேன் இன்னைக்கு அந்த ஒரு வசனத்தின் காலையில். நம்முடைய வாழ்வில் எத்தனையோ நிகழ்வுகள், நான் சொன்ன மாதிரி பல நிகழ்வுகள், பல கஷ்டங்கள். நானும் சொன்ன மாதிரி அந்த அம்மா சொன்னேன், நான் கோயிலுக்கு வரமாட்டேன், கடவுள் எனக்கு இல்லை, எங்கள் வீட்டில் இப்படி நடந்துச்சு, நான் இப்படி ஆயிட்டேன், என் குடும்பம் நாசமாக போச்சு, நாங்கள் நடிந்து போயிட்டோம். நிறைய கோபங்கள்லாம் இருக்கும், நிறைய வேதங்கள்லாம். எனக்கு வாசிக்கும் போது இப்போ தான் ஞாபகம். நான் வந்து 1996 நான் வந்து தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற சேலையூர் என்ற ஒரு பங்கில் களப்பணி செய்து ஒன்று ரிஜென்சி. அப்போ அந்த எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த அண்ணன் பேர் வந்து அமல்ராஜ் நினைக்கிறேன். அவர் வந்து கீபோர்டிஸ்ட். எங்கன்னா தாம்பரம் பங்கில் 1996 பற்றி பேசுகிறேன், 40 ஆண்டுகளுக்கு முன்பாக. 40 சரி ஓகே 30 பயங்கரமாக வாசிப்பார். அப்போ ஒரு நாள் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டா அந்த செவரெல்லாம் ஒரே கிறுக்கி இருந்தது, பயங்கரமாக இப்போ வீட்டில் பசங்க இருப்பாங்க, குட்டீஸ்லாம் கிறுக்கி வச்சுருப்பாங்களே அந்த பேப்பர். அப்போது பேசி கொண்டு வந்தப்போ தான் சொன்னேன், என்னென்ன பெயிண்ட் எனக்கு தெரியல, பெயிண்ட் அடிக்கலையா அப்படின்னா, இல்லை அடிக்கலை அப்படின்னார். காட்சி ரொம்ப பெருசு பட் ஷார்ட்டாக சொன்னேன். அவருடைய 6 வயது பெண்ணுக்கு திடீரென்று பிளட் கேன்சர். அப்போது அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தா, நான் சொல் 1996 அப்போலாம் ஒன்றும் அவ்வளோ வசதி, அந்த குழந்தை இறந்து போச்சு. இங்கே தான் ட்விஸ்ட் நான் வைக்கிறேன். இன்றளவும் அவர் தான் கொயர் மாஸ்டர், இன்றும் அவர் தான் கொயர் வாசனிக்கார். எங்கே போய் பாருங்க, நான் ஒரு கல்யாண பூஜைக்கு போய் இந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாங்க, அதே நிர்மல், அவர் பேர் நிர்மல் ராஜ், நிர்மல் அண்ணன் தான் வந்து வாசிக்கிறார், அவருடைய பையன் வாசிக்கிறேன். எனக்கு என்ன, நான் அந்த பெயிண்ட் கூட அடிக்கலைங்க அந்த வீட்டில். நான் 96 சொல்கிறேன், இப்போ அமைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லை அந்த பார்க்கும் போது தான் என்னுடைய என்ன வேணும், என்னுடைய குழந்தையனுடைய நினைவு. நான் முதல் சொன்னேன், ஒரு குழந்தை இறந்து போச்சு, அதே குழந்தை அதே கட்டி அந்த குடும்ப கடவுளை விட்டு தூரம் போயிட்டாங்க, கடவுளை இல்லைன்ட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவரும் ரொம்ப வருத்தப்பட்டார், ரொம்ப அழுதார், நிறைய கஷ்டப்பட்டார். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றளவும் அதே ஈடுபாடோடு அந்த தாம்பரம் ஃபாத்திமா அன்னை ஆலயத்தில் அவர் வந்து ஆர்வமாக. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நான் சொல்ல பேசுகிறேன், முடிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை பயணம் வந்து எப்போவுமே உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். இப்போ நீங்கள் போங்க, நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் இருக்குது, நிறைய மேடு பண்ணலாம். எல்லா நேரமும் நம்ம ஸ்மூத்தாக போக முடியும். நீங்கள் ஹைவேயில் போகிற மாதிரி போக முடியாது. ஹைவே என்பது ஹைவே, அதுக்கு நீங்கள் டோல் கட்டணும். ஓகே, அது வேறு. இந்த மாதிரி ரோடுகளில் நிறைய டிராஃபிக் ஜாம் இருக்கும், நிறைய பள்ளங்கள் இருக்கும், நிறைய மேடுகள்லாம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை பயணம் கூட அப்படி தான். அப்போ இந்த மேடுகள் பள்ளங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் நம்ம அப்படிலாம் ஆடுவோம் பாருங்க. வாழ்க்கை பயணம் அப்படி கொஞ்சம் அப்படியே ஆடும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் தான். அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம தான் கடவுளை விட்டு வெளியே போயிடுறோம். நாம தான் கடவுள் நம்ம கூட இல்லை நினைக்கிறோம். இல்லை கடவுள் நம்ம கூட தான் பாருங்க. அவளோடு நடந்து சென்றார். இன்றைக்கும் நான் சொல்வேன், அதான் நம்ம எம்மோடு தங்கும் ஆண்டவர், எங்களோடு இருக்கிற ஆண்டவர். எல்லா நிலைகளும் நான் இந்த வசனத்தை ரொம்ப அதிகமாக எல்லா நிலைகளிலும் இங்கே வேணா இந்த வாசலோட ஏற்றுவேன். எல்லா நிலையிலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தா, நான் சோகமாக இருந்தா, நான் சிக்காக இருந்தா, நான் கஷ்டப்பட்டா, நான் கோவப்பட்டா, நான் வேதனைப்பட்டா, எல்லா நேரமும் கடவுள் ஞாபகம் தான் இருக்கு. இதுதான் நம்முடைய ஆழ்ந்த ஆன்மீகம்.
இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம், நம்ம சந்தோஷமா இருக்கும்போது தான் கடவுள் இருக்காது. நகை வாங்கி கொடுத்தா தான், படம் வாங்கி கொடுத்தா தான், பணம் நிறைய சேர்ந்தா, பையன் நல்லா மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டான், ஏன் ஃபெயில் ஆகக்கூடாதா? மார்க் கொஞ்சம் கம்மியாக கூடாதா? ஏங்க யாராவது ஒருத்தர் கொஞ்சம் கம்மியாக மார்க் எடுத்து ஆகணும். எல்லாருமே 100 மார்க் எடுத்துட்டா அவன் படித்தது அவ்வளோதான், உங்களுக்கு தெரியாது, அவனுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லி கொண்டு இருக்கேன், நான் தயவுசெய்து கோச்சிக்காது, பேரண்ட்ஸ் சொல்கிறேன், சில நேரங்கள் நீங்கள் பண்ணுற தப்பு தான். பிள்ளைகளால் முடியல, நீங்கள் சிபிஎஸ்சி சேர்த்து விட்றீங்க, அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது, வெளியே முழுக்குது. நீங்கள் என்ன மற்ற குழந்தை மாதிரி படிக்கணும் ஆசை, அதால் முடியல. இன்றைக்கி நீங்கள் தெளிவற்ற ஒரு எதிர்பார்ப்பு, நம்ம குழந்தைக்கு என்ன வரும் அதை பாருங்கள். அந்த குழந்தைக்கு வராத ஒரு விஷயத்தை போட்டு அமுத்தாதீங்க. அதனால தான் நிறைய குழந்தைங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுங்க, நிறைய குழந்தைங்க சிரிக்காம, நிறைய குழந்தைங்க படிக்க முடியல, அதனால போட்டி போட முடியல. அதுங்க வேற லெவலில் சிபிஎஸ்சியில் படிக்கிற பசங்க இங்கே இருக்கானுங்க. என்னால் என்னுடைய கெப்பாசிட்டி தான், ஐக்கியம் என்னால் முடியாது, நான் எங்கே இவங்ககிட்ட போக முடியும்? அதுக்காக நான் போகக்கூடாது சொல்ல வரல, எனக்கு என்ன வருமோ அதுக்கான பயிற்சி பாருங்கன்றேன். போட்டு 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 நசுக்கி குழந்தைங்க வாழ்வே இன்னைக்கு நம்ம சின்ன பின்னமாக்கி கொண்டு. அப்போ முதல் விஷயம், இன்னைக்கு கடவுள் நம்மோடு நடந்து கொண்டு இருக்கிறார். எப்படி நடக்கிறார்? இன்னைக்கு அதான் முக்கியம், முடிச்சிடலாம். 2 விஷயம் தான். ஒன்று, இந்த இறை வார்த்தை. அவ்வளோ நடந்த போது அவர்கள் கண்கள் நிறைய சொல்றாரு, ஆனால் அவங்க புரிஞ்சுக்கனா இறை வார்த்தை விளக்கி சொன்ன போது வசனம் சொல்கிறது, அவர்கள் கண்கள் அறைந்து கொண்டன. அந்த நற்கருணையை பிட்ட போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு. போனவன் என்ன பண்ணா? ஏன் திரும்பி வந்தான்? அவன் போக வேண்டியது தானே, எதிர்த்து போனவன் தானே, அவன் போயிருக்கலாமா இல்லையா? ஏன்பா உயிர் போய் அங்கே பாருங்களேன், அவனுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு மாற்றம். இன்னைக்கு நான் கூட இதை எம்மாவூசுடைய செய்தி நமக்கு தருகிற செய்தம்மா. நீங்கள் எத்தனையோ முறை விழித்து வாசிங்க. எத்தனை திருப்பலிகள் நான் சொல்வேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, புரிந்தனுடைய வாழ்வை எடுத்து வாசிங்க. ஒரு திருப்பலி அவருடைய வாழ்வை மாற்றி இருக்கிறது. குருஸ் திவாகரன் அப்படி ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும் தெரியல. அந்த காலத்தில் கத்தோலிக்க நற்செய்தி பணியை அவ்வளோ தீவிரமாக, தினகரனுக்கும் திவாகரனுக்கும் நிறைய விஷயம் குருஸ் திவாகரன் சொல்லுவாங்க. நானும் ஒரு காலத்தினுடைய ஃபேன். அப்படி பாட்டு பாடுவார், அப்படி பிரசங்கிப்பார். ஒரு நாள் அந்த பெங்களூரில் இருக்கிற அந்த ரெடம்ட்ரிஸ் சர்ச் ஒன்று இருக்குது, அந்த ஹோலி ஸ்பிரிட் சர்ச், தூய ஆவி ஆலயத்தை போய் உட்கார்றாரு. அங்கு பார்க்கப்பட்ட அந்த சிலுவையிலேருந்து பக்கத்தில் ஒரு இறை வார்த்தை அவருடைய வாழ்வை மாற்றியதான். அவர் பேங்க்கில் மேனேஜராக வேலை செஞ்சுக்க, தூக்கி போடுறார். அவருடைய வாழ்க்கை வரலாற்று சாட்சி சொல்கிறது ஞாபகம் தூக்கி போடுறார். போட்டு ஃபுல் டைம் நான் சொல்றது எல்லாம் 1980களை பற்றி பேசி கொண்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கத்தோலிக்க விசுவாசத்தை வேகமாக வீரியமாக, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இறை வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்றியது. அந்த பியோ வைக்கிற திருப்பலியை காண்பதற்கு எவ்வளோ பேர் வருவாங்களாம். புனித தியோ தெரியல உங்களுக்கு, அப்படியே பிடிப்பாராம் சத்திங்க எல்லாரும். ஏன் சொல்லுங்க, 1.5 மணி நேரம் ஆகுமா? நீங்கள் 1/2 மணி நேரம் பூசறதுக்கு முக்கால் அழுவுறீங்க. அவர் வைக்கும், அதாவது அந்த ப்ரெசன்ஸ், அவருடைய இறை அந்த நற்கருணையை அப்படியே அழுவறான். இயேசு பார்க்க மக்கள் எங்கெங்கேயோ இருந்து அவருடைய திருப்பணியை காண்பது. அப்போ நான் சொன்னது தான் இங்கே இன்னைக்கு நம்ம கேட்ட அந்த அப்பம் பிடுகிற போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. அப்போ இன்னைக்கு நீங்கள் கூடங்க, நம்ம சில நேரத்தில் நான் கூட ஒரு குருவா இத்தனை வருஷத்தை பூசம் தானே, பைபிள் தானே, வசங்கம் தானே, பிரசங்கம் தானே. நோ, நீங்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கோயிலுக்கு வரீங்க. அதனால் நிறைய பேர் நான் உள்ளே வாங்க, உள்ளே உட்காருங்க, ஆர்வமாக கேளுங்க, நேரத்தோடு வாங்க. ஏன்னா இந்த ஒரு வார்த்தை இங்கே நடைபெறுகிற அந்த திருப்பலியினுடைய அந்த அப்பம் பிடிக்கிற இங்கே இருக்கிற யாரோ ஒருவருக்குங்க. நான் பல முறை சொல்கிற வசனம், நீங்கள் உள்ளே போகும்போது நீங்களாக போகிறதே கிடையாது. உங்களுக்கு நிறைய பேர் தெரியவே தெரியாது. இது நான் அனுபவிக்கிறேன். உள்ளே நீங்கள் வெளியே போகும்போது நீங்களாகவே, அதாவது வந்த மாதிரி நீங்கள் போகல. நான் வேணா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டான். நீங்கள் சொல்ல நான் என்ன ஃபாதர் அங்கே தான் இருக்கேன். நோ, உங்களுக்குள்ளே இங்கே கேட்க இந்த இறை வார்த்தை, இந்த நற்கருணை உங்களை வெளியே செல்கிற போது நீங்களாக செல்லவே இல்லைங்க. என்னால் அடித்து சொல்ல முடியுங்க. இதுதாங்க இறை வார்த்தை, இதுதாங்க நற்கருணையுடைய மார்க். இதை தான் எம்மாவும் சீடர்கள் அனுபவித்தார்கள். அவருடைய விளைவு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க போய் சொல்கிறாங்க, ஆண்டவர் உயிர் தெரிந்துட்டார், நாங்கள் கண்டோம். அந்த அறிவிக்கிறான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பாருங்கள், இதுக்கு அப்புறம் போவாங்க பாருங்க, எவனடா கை வேடா, என்னடா பண்ண முன்னால அடிக்கிறியா அடி, கொலை பண்ணு. வீரியத்தோடு இயேசுடைய நற்செய்தி அறிவிக்க நீங்களும் நானாக தாங்க. சும்மாலாம் இல்லைங்க. நம்ம நினைக்கிற சும்மா ஏதோ ஒரு பூசை பார்க்க வந்தேன், உட்காந்தேன், போனேன். நோ. அப்போ வேஸ்ட். நீங்கள் உள்ளே வெளியே போகும்போது ஏதோ ஒரு வச்சு இந்த பிரசங்கமோ, நான் சொன்ன ஏதோ கதையோ, நம்ம வாசிக்க கேட்ட இறை வார்த்தையோ, இந்த திருப்பலியினுடைய வசனங்களோ உங்கள் உள்ளத்தை தொடுகிறார்.
மேபி அதை நீங்கள் அனுபவிக்க தான் சொன்னேன். இது அனுபவமாகம்மா. எம்மாவூசிடர்கள் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். நான் நினைக்கிறேன் இது இன்னைக்கு நம்ம வந்து கேட்போம். எங்களோடு தங்கும் ஆண்டவர் எல்லா நிலையிலும், நான் சொல்வேன் எல்லா, இந்த வார்த்தை மந்திராங்க, எல்லா நிலையிலும் எவ்வளோ கஷ்டப்பட, எவ்வளோ துன்பத்திலாம் கடவுள் உங்களை விட்டு போவே இல்லை. நம்முடைய உடன் இருக்கிறவர், நம்முடன் பயணிப்பவர், நம்மை கைவிடாத தெய்வம், நம்மோடு இருப்பவர். அவதான் எனக்கு எம்மாவூசிடர்களுக்கு வலுவூட்டுகிறார், தினம் தருகிறார். அவளுக்கு போதிப்பதை மட்டுமல்ல, அவருடைய விளக்கி கூறி அப்படியே கொண்டு வந்தார் பாருங்க. போனவன் அப்படியே மொத்தமாக திரும்பி வந்தான் பாருங்க. போனவன் என்ன பண்ணான், அடிச்சு வரான் பாருங்க. எவ்வளோ பேர், அவன் 2 பேர் வந்தவன். அதை ஒரு வச்சு சொன்னேன், கிளியப்பா ஒருத்தர் தான், அந்த இன்னொருத்தர் யாருன்னு சொன்னீங்களே, அது நாம தாங்க. விவிலியனுக்கு மிக அழகாக ஏன் வந்து லூக்கா வந்து அந்த இடத்துல ஒரு கேப் கொடுத்துட்டு 2 பேர் போனாங்க. ஒருத்தர் தான் கிளியப்பா பேரை சொல்லிட்டு, ஒருத்தர் இல்லை. அந்த இன்னொரு யாருன்னா நீங்களும் நானும் தான். நாம கூட எதிர் திசை போயிருக்கோம், நாம கூட கோபத்தோடு போகிறோம், நாம கூட பயத்தோடு போகிறோம். ஆனால் இயேசு என் வாழ்விலே சந்தித்த பிற்பாடு, இயேசுவை நான் சந்தித்த பிற்பாடு திரும்பி வருங்க. இந்த இறை வார்த்தை, இந்த நற்கருணை என் வாழ்விலே மாற்றத்தை ஏற்படும். எனவே நான் நினைக்கிறேன் இன்னைக்கு எம்மாவூசியுடைய அனுபவம் நமது அனுபவமாக மாற அருள் வேண்டுவோம். நாம் எழுந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரால் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாதரின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இறைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். என்று வாழும் எல்லாமல்ல இறைவன் எப்பொழுதும் என்னாலும் நம்மோடு இருக்கிறார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில நம்முடைய விண்ணப்பங்களை, தேவைகளை அவருடைய பாதத்தில் எடுத்து தூய ஆவியான துணையாளரை அனுப்பியவரே எம் இறைவா, திருமுழுக்கின் வாக்குறுதியை புதுப்பித்த நாங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டு அவரின் துணையால் வழிநடத்தப்பட எம் திரு அவைத் தலைவர்கள் மற்றும் பணியாளர்கள் இறைவனுக்கும் எங்களுக்கும் நல்லுறவு பாலமாக செயல்பட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் பரமனே என் இறைவா, உமது உயர் மறைமாவட்ட உமது பணிக்காக தம்மை அர்ப்பணித்து கொண்ட முத்தான 10 புதிய அர்ப்பணியாளர்களும் எளிமையின் வழியில் குருத்து பணியில் என்றும் சிறப்புடன் எங்கும் மகிழ்வுடன் பணியாற்றிட தூய ஆவியாரின் துணையும் உமது உடனிருப்பையும் தந்து பாதுகாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியை தந்தையிடமிருந்து பெற்றுத்தர வல்லமையுள்ள இயேசுவே, உலகின் தலைவர்கள் பகைமை, வன்மம், வெறுப்பு போன்ற தீமைகளை தூக்கி எறிந்துவிட்டு போர்கள் இல்லாத அமைதியான சூழலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும், எல்லா விதமான நெருக்கடிகளில் இருந்தும் இந்த உலகம் விடுதலை பெற வேண்டும் என்றும் இறைவா
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றான இறைவா, எமது தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மக்களின் அடிப்படை தேவைகளையும் வளர்ச்சி பாதைகளையும் நல்ல எதிர்கால முன்னேற்றத்தையும் பாகுபாடற்ற சமதர்ம சமுதாயத்தையும் மதச்சார்பற்ற அரசையும் உருவாக்குகின்ற நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க பொதுமக்களாகிய நாங்கள் சிறந்த சிந்தனையோடும் எங்கள் வாக்குகளை பதிவு செய்ய தேவையான ஞானத்தை தந்தருள வேண்டும் என்னும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஊச்சான இறைவா, நலம் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் பலவீனர்கள் சுகம் பெறவும், இளைஞர்களின் முன்னேற்றத்தால் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடையவும், வெயிலின் தாக்கத்தால் ஏற்படும் உடல்நலக் கேடுகளிலிருந்து விடுபடவும், நாளை தொடங்க இருக்கின்ற விடுமுறை விவிலிய பள்ளியில் அனைத்து குழந்தைகளும் சேர்ந்து விடுமுறையை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளவும், கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கு நல்ல உடல் நலத்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த கோடை காலத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். கோடை காலத்தில் ஏற்படுகிற அத்தனை விதமான உடல்நல குறைவிருந்து குழந்தைகள், முதியவர்கள், பெரியவர்கள் காப்பாற்றப்படவும், போதுமான அளவு நல்ல இயற்கை சூழல் உருவாக்கி தரப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம். நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான சூழலை உருவாக்கி தரும்படியாக மன்றாடுவோம். லூக்கா 24:35. அவர் அப்பத்தை பிடும்போது சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டு உணர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இயேசுவின் உயிர்த்தெழுதலை சீடர்கள் கண்டு கொண்டார்கள், அதை பறைசாற்றினார்கள், அதை நம்பினார்கள். நீங்களும் நானும் கூட தர்மையான ஆண்டவருடைய சன்னிதியில் இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ளவும், அவரை கண்டு கொள்ளவும், அவரை நம்புவோம், அவரை பறைசாற்றக்கூடிய சாட்சிய வாழ்வு வாழ அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன்.
ஆண்டுக்குரிய நாம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி அல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்று தாங்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றருட உம்மை நாங்கள் தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வேறு மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேர்மத்தையும் எங்களுக்கு நீ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே காலத்திலுமை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து முன்னடையராது பருந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றன. அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதரிடம் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தும் தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்க நன்றி செலுத்தி வாழ்ந்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தி பின்பு கிணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதன் அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்களில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமணம் என்று மக்களுடைய முறையை தகுந்தவரை ஏற்றுக்கொண்டிருந்த நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவுடைய மொத்தத்திலும் வகுகளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திரு நிலையினராக அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும். இந்த புதிய நாளுக்காய் நன்றி செல்லுவோம். இந்த நாளை காண்பதுக்குரிய அவருடைய ஆசியை ஆண்டவர் பொழிந்திருக்கிறார். அவருடைய அருள்கரம் நம்மோடு இருந்து எப்போது நம்மை வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுவோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழ அத்தனை பேருக்காக, நம்முடைய ஜெபத்தில் கேட்ட யாவருக்காக, பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காக, நம்பிக்கையோடு திருப்படியில் கலந்து ஜெபித்து கொண்டிருக்க நம் அனைவருடைய தனிப்பட்ட வேண்டலுக்காக மன்றாடும். எம்மாவூசர்கள் சொன்னது போல எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று அவர்கள் அணைத்தது போல ஜெபித்தது போல இன்று நம்முடைய ஜெபம் அதுவாக இருக்க வேண்டும். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, என்னுடைய எல்லா விதமான சூழலும் எங்களோடு நீ நடந்து வருகிறீர், எங்களோடு நீ இருக்கிறீர். உமது உடனிருப்பை உமது தெய்வீக பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரியும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம். உயிர்த்தெழுபம் என்ற நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமக ஒளியில் ஏற்றிறங்க அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கணிதாயான மிக்க மரியாள் ஆரோக்கிய என்னவளை கணவரான புது யோசேப்பு பிரபத வங்கியின் பாதுகாம் தந்தியமான புடுதன் துணியார் புடுத திருத்துதர்கள் தோமா அன்னை திரேசா அல்போன்சா தீப சகாயம் இவ்வுடையிலே நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தீத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உடனிருப்பை உணர்ந்ததால தான் நீ பார்த்தீங்கன்னா சீடர்கள் எதிர் திசையில் சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வருகிறாங்க. நாமும் கூட ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ள கரங்களை நீட்டி கண்களை மூடி ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடுடம் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதருக்கு முடிந்தவரே, எம்முடைய குற்றங்களை குறைகளை பாவங்களை பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே
நம்முடைய பாத தண்டையிலே வந்து குடும்பி இருக்கிற விசுவாசத்தை நம்பிக்கையை கண்ணோக்கி பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பத்தையும், பங்குக்கும், சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதி, நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்துடைய திருவிடம் கொள்கிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவன் இயேசு தகிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிடப்படி தூய ஆவியால் ஒத்துழைப்பார். உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவர் இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால் எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்து நீங்கள் விடுவித்து நாங்கள் இன்று உடைய கட்டளைகளை கருத்து நிற்க செய்திருந்தோம். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. இந்த அப்பத்தை பிற்கிற போது அந்த சீடருடைய கண்கள் திறந்தன, அவர்கள் உள்ளம் திறந்தது என்று வாசித்தோம். நம்முடைய வாழ்விலும் கூட எல்லா நிலைகளிலும் ஏதோ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு அவருடைய உடன் இருப்பை, அவருடைய தெய்வீக பிரசனத்தை நாம் கண்டு கொண்டு வாழ அழைப்பு விடுகிறார், விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தொழி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும் எனது ஆன்மா கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். உயிராக எனில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான
நமது பங்கை சேர்ந்த தந்தை ஞான அலெக்சா இன்னாசெம்மா இவருடைய மகன் ஆந்தோனி ஜான் பீட்டர் என்பவருக்கும் நமது மறை மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை பங்கை சேர்ந்த தந்தை சரவணன் நித்யானந்தம் தாய் செல்வியுடைய மகள் ரம்யா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுவது 3வது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை இலாரிதாஸ் தாய் ஸ்டெல்லா மேரி பாய் இவருடைய மகள் மேரி ஆண்ட்ரோ செபாட்டினா என்பவருக்கும் நமது மறை மாவட்டம் ஆவடி பங்கை சேர்ந்த தந்தை சுந்தரராஜ் தாய் கோகிலா இவருடைய மகன் மணிவனன் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுவது 3வது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை ஹரிபாபு தாய் தேவகி இவருடைய மகள் சங்கீதா என்பவருக்கும் நமது மறை மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை பங்கை சேர்ந்த தந்தை ஆரோக்கியநாதன் தாய் குளோரி இவரின் மகள் இக்னேஷ் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுவது 3வது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை ராஜாராம் தாய் ஜெயபிரதா அவருடைய மகள் தர்ஷனா என்பவருக்கும் நமது மறை மாவட்டம் நம்மாழ்வார்பேட்டை பங்கை சேர்ந்த தந்தை ஆண்டனி தாய் அச்சம்மா இவருடைய மகன் அலெக்ஸ் ரோஜர் என்பவருக்கும் திருமணம் நிச்சயம் 1 அறிக்கை. இத்திருமணம் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்கக்கூடிய கடமை. அன்புடைய இன்று பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிறு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை புனித மார்க் நற்செய்தியாளருடைய விழா. நாம் அறிவித்தது போல நம்முடைய பங்கில் இந்த கல்வி உதவி தொகையானது கடந்த வாரமே நம்ம அறிவித்திருக்கிறோம். ஒரு 4 லட்சம் ரூபாய் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகவே நான் சொல்லிட்டேன், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி கடைசி. ஏன்னா பலமுறை சொன்னாலும் சில பேர் பார்த்து சொல்லி 1 வாரம் ஆச்சு, ஒரே ஒரு அப்ளிகேஷனாக வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் எல்லாம் வசதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவை ஏழை எளிய மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகை, குறிப்பாக 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரி படிக்கிற பிள்ளைகள் 9, 10, 11, 12 ஆகிய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக சிங்கிள் பேரண்ட் ரொம்ப ஏழ்மையில் இருப்பவர்களுக்காக முன்னுரிமையானது கொடுக்கப்படும். ஆகவே இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் எனக்கு எழுதி தரணும். பங்கு தந்தைக்கு இந்த மாதிரி நான் இந்த அன்பத்தில் இருக்கிறேன், என் பையன் நான் படிக்கிறான் அப்படியெல்லாம் எழுதி இந்த கல்லூரிக்கு செல்ல இருக்கிறான் அல்லது இதில் படிக்கிறான் என்பதை பற்றி நாம் நீங்கள் சொல்லணும். அதுக்கு பிற்பாடு உங்களை செல் நம்பரை எழுதி விடுங்க. உதவி பகுதியிடம் விண்ணப்ப படிவத்தை கொடுக்கணும். அதோட உங்களுடைய குடும்ப அட்டையும் எடுத்து சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள். அதுக்கப்புறம் ஒரு குழு அமைத்திருக்கிறோம். இந்த குழு அன்பிய பொறுப்பாளர் கலந்து பேசி மற்ற குழுக்களோடு பேசி அந்த உதவி தொகையானது மிக விரைவில் உங்களுக்கு கொடுக்கப்படும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள். அதுக்கு பிற்பாடு எந்த ஒரு விண்ணப்பப்படியும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர் என்னை அறிவித்தது போல நாளையிலிருந்து நம்முடைய பங்குல VBS வகுப்புகளை துவங்குகிறோம். இப்படி விடுமுறை விபிலிய பள்ளி கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 180 பிள்ளைகள் இந்த விடுமுறை விபிலிய பள்ளிக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், விடுமுறை எல்லாம் விட்டாங்க, ஸ்கூலில் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஆகவே பிள்ளைகளை உற்சாகத்தோடு இந்த விபிலிய பள்ளிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். காலை 8:30 மணிலிருந்து மதியம் 12 மணி வரை இந்த விபிலிய வகுப்புகள் நடைபெறும். நிறைய விளையாட்டு போட்டிகள், நிறைய பாடைகள், டான்ஸு, ஸ்நாக்ஸு, உணவுகள் என்று பிள்ளைகளை உற்சாகப்படுத்த நம்முடைய ஆசை பெருமக்கள் அதற்கான தயாரான நிலையில் இருக்கிறார்கள். நாளையிலிருந்து திங்கட்கிழமை சனிக்கிழமை 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை கேம்ப் ஃபயரோடு நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். எனவே பிள்ளைகளை பெற்றோர்கள் உற்சாகமாக நேரத்தோடு 8:30 மணி நான் திருப்பி சொன்ன மாதிரி நேரத்தோடு அனுப்பி வையுங்கள். கடந்த ஆண்டுகளில் நிறைய நல்ல உள்ளங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸு, கூல் ட்ரிங்க்ஸு, உணவெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாம் பிள்ளைகளுக்கு உணவு அளிக்கிறோம். ஏன்னா மதியம் 12 மணி ஆகிடும். எனவே நல்ல உள்ளங்கள், விருப்பம் உள்ளவர்கள் எங்களை சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவரை நம்முடைய பங்கினுடைய திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஜூன் மாதம் நம்முடைய பங்கின் திருவிழா. எனவே பிள்ளைகளுக்கு புதுநன்மை என்ற திருவருட்சாதனம் கொடுக்கப்படும் என்று சொன்னோம். ஒரு 39 பெயர்களை பதிவு செய்திருக்கார். கடந்த வாரத்தோடு நம்ம முடிச்சிட்டோம். இந்த வகுப்புகளானது நாளை மாலை 5:30 மணிலிருந்து 6:30 மணி வரை நடைபெறும். 1 மணி நேரம் வகுப்புகள் நடைபெறும். எனவே ஆல்ரெடி ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கான ஆசிரியர்கள் தயாரான நிலையில் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் எக்ஸ்கூஸ், ஊருக்கு போகிறோம், ஸ்கூல் இருக்குது, அந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆனால் திருப்பி இந்த வகுப்புக்கு வரும்போது மட்டும் 1000 சாக்கு சொல்லுவாங்க. ஒழுங்காக தவறாமல் வருகிற பிள்ளைகளுக்கு மட்டுமே இந்த திருவருட்சாதனம், புதுநன்மையில திருவருட்சாதனம் வழங்கப்படும். நேரத்தோடு கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 2வது திருப்படி முடிந்தன் பங்கு பெரிய மற்றும் அனுப்பிய பொறுப்பாளருக்கான கூட்டமாக நடைபெறும். எனவே பொறுப்பாளர்கள் தவறாது கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். இன்று மதியம் 3 மணிக்கு குரியா கூட்டம் நடைபெறும். எனவே உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இந்த ஞாயிறு வழிபாடு மிக அற்புதமான விதத்தில் நமக்கு சிறப்பித்து கொடுத்தவர்கள் புனித மயிலை மாதா பிரசி சேர்ந்தவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவடை கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார திருப்படி புனித குழந்தை மாதா பிரசி சேர்ந்தவர்கள் சிறப்பிக்கிறார்கள். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்க இந்தியாவே தமிழகத்தை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கு. எதுக்கு?
தேர்தல் எப்போ தேர்தல்? ஆகவே நான் இதுதான் சொல்ல ஆசைப்படுறேன். முதல்ல தேர்தல் நம்ம அனைவருமே என்ன பண்ணோம்? ஓட்டு போடணும். அது நம்முடைய கடமை. சரியா? இங்க யாருக்கு ஓட்டு போடுவது இப்போ தான் பிரச்சனை. நீங்க நிறைய பேர் இருக்கீங்க. நான் ஒரு கட்சியை சார்ந்தேன், அவர் ஒரு கட்சியை சார்ந்த, நீங்கள் ஒரு கட்சி, உங்களுக்கு நிறைய பேர் பிடிக்கும். கடந்த வாரங்களில் நான் சொன்ன நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட. நம்ம என்ன மாதிரியான கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை எவ்வளோ நெருக்கடிகள் உள்ளாக்குறோம் அப்படி சொன்னேன். அப்போ நான் இவங்களுக்கு தான் போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது உங்களுடைய உங்களுக்கு தெரியும் நம்ம பகுதியில் மக்களுக்கு யார் நல்லது செய்கிறா, யார் நம்முடைய தேவைகளை அடிப்படை தேவை நிறைவேற்றி நம்முடைய எதிர்கால பிள்ளைகளுக்கு கல்வியாக இருக்கலாம், சிறுபான்மை நமக்கான நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்த்தா அப்போ நமக்கு யார் உடனிருப்பார், நமக்கு யார் உதவி செய்வார், நம்முடைய உரிமைகள் எப்போது நிறைவேற்றப்படுமோ அவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஓட்டு அளிப்பது நம்முடைய கடமையாக இருக்கணும். அதுதான் மீண்டுமாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், இது நீண்ட வரலாறு, நான் நிறைய எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஒவ்வொரு கட்சியும் பின்னாடி வெளியே நிற்கிறாங்க. தேவதாசன் வெளியே நிற்கிறாரு. அவை ஒவ்வொரு கட்சியும் இருக்காங்க, நிறைய உழைச்சிருக்காங்க. நான் இந்த கட்சி அந்த சொல்ல, ஒவ்வொரு கட்சியும் இந்த தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அந்தந்த கட்சிக்கு அந்தந்த ஆளுமை ஆழ்ந்திருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஏன் சில நேரங்கள் சில விஷயம் வேணாம் சொன்னால் இவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. எனக்கு ஒரே சிரிப்பு, நான் பூசை சொன்ன மாதிரி தான், பிரசாந்த் சொன்ன மாதிரி இன்னும் வரவே இல்லை, அதுக்குள்ளே முடிவு எடுத்துட்டாங்க. யார்? ஃபைனான்ஸ் மினிஸ்டர், யார்? கல்வி அமைச்சர். எங்கே இருக்கிறோம்? எதை நோக்கி நாம் போய் கொண்டு நம்ம மக்கள் பிள்ளைகள்லாம் இன்றைக்கி ரொம்ப தெளிவற்ற ஒரு பார்வை எடுக்காங்க. என்னுடைய வேதனையை நான் இங்கே பதிவு செய்கிறேன். தெளிவற்ற. நான் எனக்கு கூட பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும், பாட்டு பிடிக்கும், நான் கூட சினிமா பார்ப்பேன், நான் கூட எனக்கு நிறைய நடிகர் பிடிக்கும். அது அங்கேயே முடிச்சிடணும், சினிமா தேட்டரோடு முடிச்சிடணும். அது வாழ்வோடு ஒத்து போவாது. அது நீங்கள் வாழ்க்கை வீணடித்து போக போயிருக்கு, அவ்வளோதான். நான் என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் ஏன் ஃபாதர் டிவிக்கு வேணான்றீங்க? நான் டிவிக்கு வேணாம் சொல்ல, நம்ம எடுக்க போகிற தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தெளிவு இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. அதுதான் எனக்கு வருத்தம் சொன்னேன். ஆகவே அந்த இப்போ தான் தொடங்கி இருக்காங்க, வரட்டும், வருவாங்க, இன்னும் டைம் கொடுப்போம். அவங்க செய்கிற என்ன பண்ணுறான் பாப்போம். எவ்வளோ கட்சிகள் நமக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. அப்போ யாரை நாம் தேர்ந்தெடுக்கணும்? யார் நமக்கு நல்லது பண்பா? நான் சொன்ன நமக்குன்னா நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு, நம்முடைய பகுதி மக்களுக்கு. உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும் அவசியம் இல்லை. ஆகவே இந்த வேளையில் தெளிவான ஒரு பார்வை. முதல்ல நான் சொன்னேன், இது தனி உரிமை. ஓட்டு போடுவது உங்களுடைய சுதந்திரம். இதில் நீ அவனுக்கு தான் போடு, இவனுக்கு தான். ஆனால் உங்கள் ஓட்டை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வீணடிச்சிடாதீங்க. அதுதான் இப்போ நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது. அதுதான் ஓட்டு வீணாக போகக்கூடாது. எதுக்கோ ஒன்று போனோம்னு சொல்லிட்டு போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல நம்ம ஆளக்கூடிய யாராக இருந்தாலும் நல்ல கட்சிகள் நல்ல செய்வாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டு போடணும். கண்டிப்பாக நீங்கள் ஓட்டை பதிவு செய்யணும். அன்றைக்கி போய் தூங்கின்னு இருக்காங்க, லீவ் விட்டுருக்காங்க எல்லாரும். பாருங்கள், இது பாண்டிச்சேரியில் எத்தனை சதவீதம்? 92%. அவன் அவ்வளோ பேர் போட்டிருக்கானா? அப்போ அவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். இது எதிர்பார்ப்பு தான் நான் பிரசங்கம் வச்சேன். அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் கூட நம்முடைய ஓட்டு உரிமையை வீணாக்க, நான் குறிப்பாக இளையம் தலைமுறைக்கு சொல்கிறேன். இளம் தலைமுறையினர் நீங்கள் ரொம்ப தெளிவற்ற ஒரு பாதையில் போயிட்டு இருக்கீங்க. மாற்றம் வேணும் என்பது தான் அவங்க வைக்கிற காஞ்சு. மாற்றம் வேணும், மாற்றம். எத்தனை நாள் இவங்களே திராவிட கட்சிகளை ஆள்வது? எங்களுக்கு ஒரு புதுசாக ஒருத்தர் அவங்களால ஆளவே முடியும். ஏன்னா அவங்களுக்கான அடிப்படை விஷயமே இல்லை. என்னால் நான் நிறைய நேரம் என்ன பேச வேணும், நான் நிறைய படிச்சிருக்கேன், சொல்லுவேன். அவே பார்த்தீங்கன்னா யாரை நாம் பண்ண போகிறோம் என்பது மிக முக்கியம். ஆகவே இந்த சினிமா, அந்த டான்ஸு, பாட்டு, திரையில் பார்த்த விஷயங்கள் வாழ்வோடு ஒரு நாளும் ஒத்து போவதே போகுது. இது நான் அடித்து சொல்கிறேன். சினிமா பார்த்தீங்களா, பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம், செம்ம பாட்டு, டான்ஸ், கைத்தட்டு வந்துடணும், அடுத்த வேலையை பார்க்கணும், வேலைக்கு போகணும், படிக்கணும், சம்பாதிக்கணும், சாப்பிட்ணும். அவங்க நமக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. அவன் இந்த சினிமா உலகத்தை மாய உலகில் மாண்டு கொண்டு போவாதீர்கள். தெளிவான ஒரு பார்வை எடுத்து யாருக்கு எப்போ நம்ம யார் ஆள போகிறா, நல்ல செய்வர்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஓட்டை பதிவு செய்யணும். மூணாவது, நம்ம அனைவரும் செபிக்கணும். இந்த தேர்தல் சுமூகமாக நடைபெறணும். இந்த தேர்தல் எந்த விதமான இடர்பாடு இல்லாமல் நடைபெறணும். மற்ற அத்தனை பேரும் ஓட்டு அளிக்கணும். நான் சொன்ன மாதிரி நல்ல தலைவர்களை, நமக்கான தலைவர்களை, நமக்கு உதவுகிற, நான் சொல்ல புரியுதா? நமக்கு எனக்கு இல்லை, நமக்கு பேசாமல் அது மேலே சொல்லலான்ற வந்துடு மேலே கடல் மாரி. ஆகவே நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு நமக்கெல்லாம் யார் உதவி செய்வார்களோ அவர்களுக்கு நம்ம ஓட்டடிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வெளியில் நிற்கிறாங்க அண்ணன்கள், நீங்கள் பார்த்துட்டு போன வாரம் ஒரு குரூப் நின்னாங்க, இந்த வாரம் நிற்கிறாங்க, உங்களுடைய ஆதரவை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மயிலை மாதாவை பற்றி ஒரு சின்ன 1543ஆம் ஆண்டு போர்த்துகீசியரால் சென்னை சாந்தோம் பேராலயத்திற்கு மயிலை மாதா சுரூபம் கொண்டு வரப்பட்டது.
புனித தோமையாரின் கல்லறையில் அமைந்துள்ள இந்த அன்னை இந்தியாவின் திருத்தூதர் காலத்து வரலாற்றோடு இணைந்த மயிலை உயர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலராகவும் புனித பிராஞ்சி சேவியர் வழிபட்ட அன்னையாகவும் போற்றப்படுகிறார். மயிலை மாதா திருவுருவம் 16ஆம் நூற்றாண்டில் அருட்பணி கஸ்பார் கொயோலோ என்பவரால் போர்ச்சுகலில் இருந்து கொண்டு வரப்பட்டது. சென்னை மயிலாப்பூரில் இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரான புனித தோமையாரின் கல்லறை மீது கட்டப்பட்டுள்ள சாந்தோம் பேராலயத்தில் மயிலை மாதா வீற்றிருக்கிறார். மயிலை மாதா மயிலை நகரின் தாய் என்றும் அப்பகுதி மக்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் அன்னையாகவும் திகழ்கிறார். மயிலை மாதா திருவிழா நவம்பர் மாதம் இறுதியில் கொண்டாடப்படுகிறது. புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசெவதற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரின் நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிடமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியுமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் மாற்றுக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர எங்களுக்கு நீ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்படி நிறைவு பெற்றது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.